வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஏ டைப் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வுக்கு வணிகவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது தான். இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே ரிப்பீட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்க்கலாம். 7 to 14 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அதில் 30வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். மேலாண்மை என்றால் என்ன? வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? பங்கு சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? மனிதவள மேலாண்மையின் இயல்புகள் ஏதேனும் இரண்டினை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 2 ஃபீச்சர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். கள சந்தை மற்றும் எதிர்கால சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட்? கலப்படத்திற்கு 4 எடுத்துக்காட்டு. தனியார் மயமாக்கம் என்றால் என்ன? நிகழ் சரக்கு என்றால் என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக ரொம்ப முக்கியம். ஒரு நிறுவனத்தின் முக்கிய நிர்வாக நபர்களை பட்டியலிடு. அடுத்து 3 மார்க்கு 7 to 21 மேலாண்மை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக ரொம்ப முக்கியம். கருவூலகத்தின் பொது இயல்புகள் யாவை? மாண்புக வணிகரை விளக்குக. வேலைவாய்ப்பு இணையதளம் என்றால் என்ன? சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை? அடுத்து பார்த்தோன்னா நிவாரணத்திற்கு உரிமைகள் பற்றி நீர் அறிவது யாது? புதிய பொருளாதார கொள்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. தற்போதைய இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? ஸ்டார்ட் அப் இந்தியா என்றால் என்ன? 5 மார்க் பொறுத்தவரைக்கும் 7 to 535 மேலாண்மையின் முதன்மை பணிகளை எவ்வாறு 5னை விளக்குக. இந்திய பொருளாதாரத்தில் எல்பிஜியின் தாக்கத்தை விளக்குக. பணச்சந்தை மற்றும் மூலச்சந்தை சந்தை இரண்டிற்கு இடையேயான வேறுபாடுகள் எவையேனும் 5னை விவரிக்கவும். நிபந்தனை மற்றும் நம்பக உறுதிகளை வேறுபடுத்த. பங்கு சந்தை பணிகளில் ஏதேனும் 5னை விவரிக்கவும். கடன் பத்திரங்களின் வகைகள் மற்றும் 4னை விளக்குக. ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புற வளங்கள் எவையேனும் 5னை விளக்குக. நுகர்வோரின் பொறுப்புகள் எவையேனும் 5னை எழுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சந்தையிடுகள் எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது? தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் எவையேனும் 5னை விளக்குக. நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்குகள் எவ்வாறு 5னை விளக்குக. எவையேனும் 5 வகையான நிதிச்சந்தைகளை விவரிக்கவும். மின்னணு சந்தையிடுதல் நன்மை தீமைகளை விளக்குக. நவீன மேலாண்மை கோட்பாடுகளில் ஏதேனும் 5னை விளக்குக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.